நண்பர்களே வணக்கம். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட், தொழிலாளர் உறவு சட்டம், அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதில் ஆர்பிட்ரேஷனை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஒரு வேலை பார்க்குற இடத்துல, ஒர்க் பிளேஸில் பிரச்சனை வருது. நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டாம், ரெண்டு பக்கமும் சேர்ந்து, அதாவது தொழிலாளர் பக்கமும் முதலாளி பக்கமும் சேர்ந்து உட்கார்ந்து இது பிரச்சனையை விரைவாக சீக்கிரமாக தீர்த்துக்கிறோம்னு முடிவு செய்தால் அது எப்படி இருக்கும்? அதுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020 வாலண்டரி ஆர்பிட்ரேஷனுங்கிற ஒரு விதியை வச்சிருக்கிறாங்க. அதில் செக்ஷன் 42(1) அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, அந்த தொழிற்சாலையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா, முதலாளி மற்றும் தொழிலாளர் சைடில் எழுத்து மூலம் நாங்கள் ஆர்பிட்ரேஷனுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி செய்கிறோம்னு எழுத்து மூலம் போட்டு அதை ஆர்பிட்ரேட்டருக்கு அனுப்பலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெண்டு பக்கமும் இந்த அமைப்புக்கு, இந்த வழிமுறைக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அதுதான் முக்கியமானது. யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. இதில் செக்ஷன் 42(2) சம அளவு, அதாவது முதலாளி சைடில் ஒருத்தர்னா தொழிலாளர் சைடில் ஒருத்தர், அங்கே ரெண்டுன்னா இங்கே ரெண்டு, சம அளவு தான் கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் அதில் ஒரு சைடு எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வச்சுக்கலாம். அதுக்கு ஒத்துக்காமல் நீங்கள் சம அளவாக தான் வைக்கிறீங்கன்னு வைங்க. ஏன்னா ரெண்டு பக்கமும் நாமினேட் பண்ணணும். இன்னொன்று, சிங்கிள் ஆர்பிட்ரேட்டருக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தரே முடிச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் ரெண்டு பேரும், என் பக்கம் ரெண்டு பேர் இருக்கணும், முதலாளி பக்கம் ரெண்டு இருக்குன்னா, அப்போ அது ஈவன் நம்பரில் இருக்குது. 2, 4ன்ற கையில் இப்போ எம்ப்ளாயி சைடில் வர்றவங்க எம்ப்ளாயி சைடை மட்டும் பார்த்துட்டு முதலாளி சைடில் உள்ளதை கவனிக்காமல் விட்டு, முதலாளி சைடில் இருக்கவங்க அவங்க சைடை மட்டும் பார்த்துக்கிட்டு தொழிலாளர்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கவனிக்காமல் இருக்காங்கன்னா அது டிஸ்பியூட்டில் நிற்கும். ஒரு கன்வர்ஜன், அதாவது ஒரு முடிவு வர்றதுக்கு இழுவறியாகும். அதனால தான் சம அளவாக ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்பிட்ரேட் இருந்தால் அம்பையர் ஒருத்தரை நாமினேட் பண்ணணும். அவர் காமன் ஆயிடுறாரு. இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்ததுன்னா அம்பையர் சொல்கிறது தான் ஃபைனல். இது எப்படின்னா, கிரிக்கெட் விளையாடும்போது தேர்ட் அம்பையர்னு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா நேராக தேர்ட் அம்பையர் சொல்கிறது தான் ஃபைனல். அதுக்காக அப்பீலே கிடையாது. அந்த மாதிரி இது எடுத்துக்கலாம். இது சரி. செக்ஷன் 42(3)(4) என்ன சொல்லுதுன்னா, ஒப்பந்தம் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சும்மா என்னத்தையும் எழுதணும்லாம் இருக்கக்கூடாது. அது ஃபார்மேட்லாம் இருக்குது சட்டப்படி, அதில் எழுதணும். ரெண்டு சாராரும் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்ட பிறகு அதில் என்னென்னா, யார் யாரை நாமினேட், என்ன விஷயம், பிரச்சனை என்ன, யாரை ஆர்பிட்ராக நாமினேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு ரெண்டு பக்கமும் அதை, அந்த டீட்டெயில்ஸ் அந்த அவங்க அரசாங்கம் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட் வச்சுருக்காங்க, அதில் தான் அதை பண்ணணும். ஸோ அதை கையெழுத்து போட்ட பிறகு காப்பியை கவர்மெண்ட்டுக்கும் கன்சலேஷன் ஆஃபீஸருக்கும் அதை அனுப்பணும். ஸோ அப்படி செய்யும்போது நீ அதை ஃபார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, செக்ஷன் 42(5)ல் இன்னொன்றுன்னா, அரசாங்கம் நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ண பிறகு ஓகே, நீங்கள் ரெண்டு பார்ட்லேயும் தொழிலாளர் பகுதியில் ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க பெரும்பாலானவங்கள சம்மந்தப்பட்டவங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய தொழிற்சாலையில் 2-3 சங்கம் கூட இருக்கும், தொழிற்சங்கம் இருக்கும். சரி, அதில் ஒருத்தர் 2 பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 60-70% ஆட்கள் இவர் ஒருத்தரே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. மீதி 30 பேர் அதில் இல்லை, கையெழுத்தே போடலைன்னே வச்சுக்கிடுவோம். அவங்களுமே இந்த ஆர்பிட்ரேஷனில் அவங்களோட வியூ கொடுக்கலாம். அதுக்கு அரசாங்கம் ஆர்டர் போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. அரசாங்கம் ஆர்டர் போடும். அப்படிங்கும்போது இந்த ஆர்பிட்ரேஷனுக்கு கையெழுத்து போடாத மீதி இருக்க மைனாரிட்டி பீப்புள், அந்த தொழிலாளர் சைடில் இருக்கவங்களும் தன் சார்பான வாதங்களை வைப்பதற்கு அவங்க அனுப்புறதுக்கு அரசாங்கமே ஆர்டர் போட முடியும். இதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். சரி, பிரிவு 42 படி ஆர்பிட்ரேட்டர் இதை ரெண்டு பக்கம் விசாரித்து ஒரு முடிவுக்கு வரும்போது அதை எழுத்து மூலம் அந்த அவார்டை கொடுப்பாங்க. தீர்ப்புங்கிறது அவார்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஆர்பிட்ரேஷன் அவார்டு. அதை எழுத்து மூலம் சைன் பண்ணி கொடுக்கணும். அது அரசாங்கத்துக்கு அவங்க அனுப்புவாங்க. அது சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தோடு இருக்குது. அதுக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் மாதிரி அதை எடுத்துக்கணும். சரி, இந்த ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங் நடக்கும்போது ஸ்ட்ரைக்கு நடத்த முடியாது. ஏன்னா அரசாங்கத்துக்கு தடை போட முடியும். அதே மாதிரி முதலாளி சைடில் லாக் அவுட், நாங்கள் கம்பெனி மூடுறோம்னு சொல்ல முடியாது. இது முடிகிற வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். இது ஒரு முக்கியமான அம்சம். எதுக்காகனா, பிரச்சனை பெருசாகாமல் இருக்கிறதுக்கு அதை நிறுத்தி வைக்கணும். இதுவும் இந்த சட்டத்தில் இருக்கிற முக்கியமான அம்சம். அப்புறம் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் 1996 உள்ள சரத்துக்கள் இந்த பகுதிக்கு அது பொருந்தாது. இது இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடில் உள்ள ஸ்பெஷல். இதுபடி செய்யும்போது இதிலே பண்ணிக்கலாம். அந்த சட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது இன்னொரு முக்கியமான அம்சம். ஒரு சட்டம் இருக்கு, இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடில் உள்ள இந்த செக்ஷன் படி செய்யும்போது அந்த சட்டத்தில் உள்ள மற்ற கண்டிஷன்ஸ்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இதுபடியே செய்தாலே போதும். இது ரொம்ப முக்கியமான அம்சம்.
சரி, ஏன் ஆர்பிட்ரேஷன் நம்ம முக்கியம் கொடுக்குறோம்? வாலண்டரி ஆர்பிட்ரேஷன் அதுவும். இது வந்து கட்டாயம் கிடையாது. ஏன் காரணம் என்னன்னா, ஒரு பிரச்சனை நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, டைம் அதிகமாகும். ஏன் அதிகமாகிற காரணம் என்ன? கோர்ட் வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்கள, ஆயிரக்கணக்கான கேஸ்கள நடத்திக்கிட்டு இருக்கும். அதுல இந்த பிரச்சனையும் ஒரு கேஸா இருக்கும். ஸோ இது விசாரணைக்கு வர்றதுக்கே பல மாதங்கள் ஆகும். அதுக்கு வாய்தா அதெல்லாம் குடுத்து, வருஷ கணக்குல ஓடிக்கிட்டு இருக்கும். சில கேஸ் 10 வருஷம் கூட ஆகுறதெல்லாம் உண்டு. 10 வருஷத்துக்கு மேல ஆகுறதும் உண்டு. 3 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னா பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்படி காத்து கிடக்க முடியாது முக்கியமான பிரச்சனைகள. ஸோ அது ஒண்ணு. இதுக்கான பண விரயம். கோர்ட் ஃபீ மட்டும் இல்ல, வக்கீல் ஃபீ, நீங்க கோர்ட்டுக்கு அலையிற செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா, மிக மிக அதிகமா இருக்கும். இந்த இந்த மாரி பிரச்சனைகளை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது. சரி, ஆர்பிட்ரேஷன்ல என்னன்னா, இதுக்காகவே தனியா ஒரு கோர்ட் மாரி உட்கார வச்சு அவங்க இந்த ஒரு கேஸ மட்டும் பார்க்கறதுனால, உடனடியாக தீர்வு. அந்த 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும்னா முடிச்சுருவாங்க. 1 மாசத்துலருந்து 3 மாசத்துல முடிக்கணும்னா முடிச்சுருவாங்க. இது ஒரு முக்கியமான அம்சம். அது மட்டும் இல்ல, இந்த டெக்னிக்கல் விஷயம்னா டெக்னிக்கல் மெம்பர்ஸே இருப்பாங்க. அப்ப இன்னும் ஈஸியா முடியாது. செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஆர்பிட்ரேட்டருக்கு ஹானரேரியம் குடுக்குறதும், அந்த நடைமுறைக்கான செலவுகள தவிர வேற எந்த செலவும் கிடையாது. ஸோ இது வந்து செலவுகளும் குறைவு, தீர்வும் மிக மிக அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, தொழிலாளர், முதலாளி இவங்களுடைய உறவும் பாதிக்கப்படாமல், ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் ஆர்பிட்ர வச்சு முடிவு பண்றாங்க. பாதிக்கப்படாம அந்த ரிலேஷன்ஷிப் காக்கப்படும். ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு குடும்பம் பெரிய குடும்பம்னு வச்சுக்கோங்க. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா, வீட்டு பெரியவங்க யாராவது ஒருத்தர், எல்லாரும் மதிக்கிற பெரியவர் இருக்காருன்னா, அவர்ட்ட போயி பிரச்சனைய கொண்டு போயி, அவர் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் கேட்டுக்கிடுவாங்க. அந்த மாரி தான் இது வந்து. அதுதான் இதுல உள்ள முக்கியமான அம்சம். சட்டப்படி நம்ம என்ன செய்யணும்னா, எழுத்து மூலம் ஆர்பிட்ரேஷன் போறோம்னு முதல்ல ஒப்பந்தம் போடணும். ஆர்பிட்ரேட்டர் யாரு என்னங்கிறத பத்தி அதுல கிளியரா இருக்கணும். யாரு தான் செய்ய போறாங்கன்னு. எங்க நடக்கும் அதுவும் அதுல இருக்கும். எல்லாம் போட்டு நம்பர் வந்து ஏதாவது ஒருத்தர் சிங்கிள் ஆர்பிட்ரேட்னா பிரச்சனை இல்ல. ஒரு பகுதிக்கு ஆளுக்கு 1ஓ 2ஓ போட்டு ஈவன் நம்பரா, அதாவது சம அளவு நம்பரா 2 பக்கமும் இருக்கிறாங்க அப்படின்னா, அது டைல போய் நின்றக்கூடாதுங்கிறதுக்காக அம்பயர் ஒருத்தர நாமினேட் பண்ணணும். அரசு அதிகாரிகளுக்கு உடனடியா நகல் அனுப்பணும். இது இந்த மாரி முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஸோ அப்படி செய்யும்போது சரியான பிரதிநிதித்துவம் வருதான்னு சொல்லி அவங்களும் அரசாங்கம் பார்க்குறாங்க. நம்ம அத முடிவு செஞ்சுக்கணும். இது பற்றிய கேஸ் லாவே இருக்கு. இந்த சட்டத்துக்கு இது 2020ல வந்த சட்டம். இப்ப போன வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது பற்றி பெரிய கேஸ்லாம் இருக்க மாரி எனக்கு தெரியல. ஆனா பழைய ஆர்பிட்ரேஷன் பற்றிய சட்டங்கள்ல சுப்ரீம் கோர்ட்டே வந்து இன்ஜினியரிங் மஸ்தூர் சபா வெர்சஸ் இன்சைக்கிள்ஸ் லிமிடெட்ல வந்து ஆர்பிட்ரேஷன் தான் முக்கியம். கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லைன்னா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால சட்டப்பூர்வமான அங்கீகாரம் மட்டும் இல்ல, சுப்ரீம் கோர்ட் அங்கீகாரமும் அதுல இருக்கு. சரி, ஆர்பிட்ரேஷன்ங்கிறது வந்து ஒரு சட்ட வழிமுறை மட்டும் கிடையாது. ஒரு புத்திசாலித்தனமான, ஒரு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய, அதாவது சண்டை சச்சரவை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது மாரி மேலும் சட்ட தகவல்கள் இந்த மாரி வீடியோக்கள் நெறைய போடுறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி எல்லா விதமான சட்டங்களுக்கும் இந்த வீடியோ போடுற மாரிங்கிறது நம்மளுடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.